ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மோனிகா. இது வந்து பார்த்திங்கன்னா என்ன வீடியோனா, லாஸ்ட் வீக் டிஆர்பி ரேட்டிங்ஸ் வந்துச்சு இல்லையா, போன வியாழக்கிழமை வீக் 35ஓடது. அந்த டிஆர்பி ரேட்டிங்ஸ் பற்றி தான் இதில் பேச போகிறோம். ஆக்சுவலாக வந்து நாளைக்கே நமக்கு டிஆர்பி வரப்போகுது வீக் 36ஓடது. பட் வீக் 35 இவ்வளோ லேட்டாக பேசுகிறோம். பட் பேச வேணாம்னு தான் நினச்சேன், பட் பேசியே ஆகணும். ஒரு நல்ல டிஆர்பி கொடுத்துருக்கும் போது நம்ம ஒழுங்காக வராதப்போ பேசுகிறோம், பட் நல்லா இருக்கும்போது நம்ம பேசணும். அதுக்காக தான் டிலேவாக இருந்ததுனால சாரி ஃபார் டே வைஸ் டிஆர்பி ரேட்டிங்ஸ் அண்ட் என்னென்ன ட்ராக் அந்த டேட்டில் போச்சு அது எல்லாமே இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். உண்மையிலே ஒரு வேறு லெவலில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்குங்க. ஸோ அர்பன் அண்ட் ரூரலில் வந்து பார்த்திங்கன்னா 5.19 வந்து வாங்கியிருக்காங்க. அர்பனில் 6 வாங்கியிருக்காங்க. இது வந்து போன வாரத்துக்கான ரேட்டிங்ஸில் திரும்பவும் சொல்கிற தப்பாட்டத்துக்காதீங்க. போன வாரத்துக்கும் போன வாரம் வீக் 35ஓட அர்பன் அண்ட் ரூரல் அர்பன் டிஆர்பி ரேட்டிங்ஸ் தான் பார்த்துட்ருக்கீங்க. அர்பன் அண்ட் ரூரலில் 5.19, அர்பனில் 6 பாயிண்ட் வந்து வாங்கியிருக்காங்க. உண்மையிலே வேறு லெவல் டிஆர்பி. லாஸ்ட் வீக்கோட இந்த வீக் நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்காங்க. பட் இந்த வாரம் அதை விட சூப்பர்பாகவே வரும்னு எதிர்பார்த்துட்ருக்கேன். நாளைக்கு டிஆர்பி வந்து நாளைக்கே ஷேர் பண்ணுறேன், டிஸ்கஸ் பண்ணிடலாம் நாளைக்கு. டே வைஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து யூஸ் பண்ணியிருப்பீங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இதில் கலந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். டே வைஸ் வந்து பார்த்திங்கன்னா மண்டே வந்து 6.6 வந்து வாங்கியிருக்காங்க. 6.6ங்கிறது ஒரு நல்ல ரேட்டிங்ஸுங்க. அதுவும் அந்த டைம் ஸ்லாட்டில் அப்படி என்ன ட்ராக் அந்த டே நடந்துச்சு அப்படின்னா, நம்ம விஜய் வந்து பார்த்திங்கன்னா தாத்தா பாட்டிக்கிட்டெல்லாம் பேசுவாங்க இல்லையா, ஒட்டுமொத்த குடும்பமும் விஜயை வந்து ஒரு பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஒரு ட்ராக்கு. அங்கேருந்து விஜய் எனக்கு நீங்கள் எதுவுமே தேவையில்லை, எனக்கு காவேரி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வருவார் இல்லையா வீட்டை விட்டு, அந்த ஒரு ட்ராக் தான் மண்டே ஒரு நல்ல ஹியூஜ் ரேட்டிங்ஸ் வந்து வந்திருக்கு. அடுத்த நாள் 6.5, அதுவுமே நல்ல ஹியூஜ் ரேட்டிங்ஸ் தான். நம்ம காவேரி வீட்டுக்கு அந்த பேக்கை தூக்கிட்டு வருவார். ஸோ காவேரிக்கு ஒன்று அக்செப்ட் பண்ணிவிட்டேன், நாங்கள் காவேரி கூட்டு போய் நல்லா சந்தோஷமாக வாழ்வேன், ஏன்னா இந்த வீட்டில் நீங்கள் என்ன அக்செப்ட் பண்ணிட்டா கூட நான் இங்கேயே வாழுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரியுமே வந்து வீடு முக்கியம் இல்லை, நமக்கு விஜய் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியில் வந்து கைப்பிடிப்பாங்க பார்த்திங்களா, அது ஒரு அழகான மூமெண்ட்டு. அது நடந்த ஒரு தருணம். ஸோ அது வந்து 6.5 வந்து வாங்கியிருக்காங்க. அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா 6.4. அடுத்த நாள் வந்து இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு யமுனா வீட்டுக்கு வருவாங்க. அதுக்கப்புறம் நைட் ஒரு ட்ராக் வந்து மூவ் ஆகும். அப்போ நம்ம விஜயோட கையில் சாஞ்சு 2 பேரும் கை பிடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த ஒரு அழகான க்யூட் மூமெண்ட்ஸ்லாம் நடக்கும் இல்லையா. இது வந்து வெனஸ்டே நடந்துச்சு 6.4. தேர்ஸ்டே வந்து பார்த்திங்கன்னா சகலைகள் எல்லாம் சேர்ந்து உட்காந்து குடிப்பாங்க இல்லையா, எங்கள் ஆம்லேட் போட்டு தரது, அதுக்கப்புறம் அந்த ஒரு அக்கறைகள்லாம் கவனிப்பெல்லாம் நடக்கும் இல்லையா மாமியார் சைட்லேருந்து, அந்த ஒரு ட்ராக். அதாவது அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குது. 5.1 வந்து வாங்கியிருக்காங்க. அந்த வீக்லேயே அந்த ஒரு டே மட்டும் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் அடுத்த டே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீக்காக்கான ஒரு அழகான ஒரு மொமெண்ட்ஸ், ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீக்காக வந்த மாதிரி பார்த்தோம். அது வந்து அவ்வளோ ஒரு சூப்பர்பான ஒரு மொமெண்ட்ஸ். அந்த டே வந்து பார்த்திங்கன்னா 5.5 வந்து வாங்கியிருக்காங்க. ஆவரேஜாக வந்து 6 வாங்கியிருக்காங்க. இது வந்து அர்பனோடது. பட் ஃப்ரைடே வந்து நான் இன்னும் கொஞ்சம் எதிர்பார்த்தேன். பட் இதுக்கு ஒரு ப்ரொமோ போட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வீக்காக்கான ஒரு ப்ரொமோ கண்டிப்பாக வந்து டிஆர்பி ஏறி இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன், தெரியல. பட் டீம் வந்து ப்ரொமோ ரிலீஸ் பண்ணல அன்றைக்கி. பட் எனிவேஸ் நல்ல டிஆர்பி தான். பட் இந்த வாரம் அதை விட இன்னும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட், வீக் பை வீக் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆனால் ரொம்பவே ஹாப்பியாக. ட்ராக்குமே அதுக்கேற்ற மாதிரி தான் மூவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ரொம்பவே சுவாரஸ்யமாக என்ஜாய் பண்ணுற மாதிரி. ஸோ டே பை டே வந்து ட்ராக் ரொம்ப அழகாக மூவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி டிஆர்பியும் நமக்கு சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் என்ன தான் ஹாட்ஸ்டாரில் பார்த்தாலும் நம்ம எப்பவும் சொல்கிற மாதிரி டிவிலையும் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ டிஆர்பி நாளைக்கு என்ன வருது அப்படின்றத பார்க்கலாம். போன வாரத்தோடது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது போன வாரத்தோடது இல்லைங்க, அதுக்கும் போன வாரத்தோடது. சாரி ஃபார் த டிலே அப்டேட்ஸ். தேங்க்யூ.